ஸ்பைடிஸ் நம்ம புதுசா வாங்கியிருந்த Asus VivoBook 16X இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா டிஃபெக்டடோட பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு அதை ஆசூஸோட டெக்னீஷியன் டீம் வந்து அது டிஃபெக்டட் லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு திரும்பவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற ஒரு லேப்டாப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஒன்ஸ் மோர் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நம்ம திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு டீட்டெயில்டா ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோலயே வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் இது திரும்ப அன்பாக்சிங் வீடியோ எடுத்து தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி இதுலயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு கிளைம் பண்றதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அப்படியே நான் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு காட்டிடுறேன். நீங்களுமே ஆன்லைன்ல ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அதை அவசரப்பட்டு பிரிக்காதீங்க. கண்டிப்பா அன்பாக்சிங் வீடியோ எடுங்க. ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த ப்ராடக்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்றதுக்கும் இல்ல என்ன ப்ராப்ளம்ன்றதை கிளைம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாங்க நம்ம திரும்பவுமே அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி சீல்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கர்ல எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவங்க பண்ற ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்கு. அதை நான் வந்துட்டு டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரும். ஸோ இப்போ இதுல என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அதில் பார்த்த மாதிரியே நமக்கு ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்துட்டு நமக்கு ஆசூஸ் லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க. வித் ஒரு டெம்பரவரியான ஒரு பவுச்சுன்னு சொல்லலாம். ஒரு டெம்பரவரியான பவுச்சில் போட்டு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு MS Office 2021 கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கார்டு இருக்கு. அண்ட் தென் ஒரு சில யூசர் கைடு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. யூசர் கைட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாட்ஸ்ல பார்த்தனால எனக்கு தெரியும். இதுக்கு கீழே சார்ஜிங் அடாப்டர் இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் ஷார்ட்கட் வந்து இருக்கும். அதாவது பவர் கேபிள் வந்துட்டு இருக்கும். பவர் கேபிள் இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு பாட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்க போறது இல்லை. ஸோ இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாட்ஸ்குள்ள இருந்து பிரிச்சு லேப்டாப்பை ரெடியா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பட் இன்னும் நான் ஆன் பண்ணவே இல்லை. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதை நான் லாஸ்ட் டைமே நோட் பண்ணேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாட்ஸ்ல இருந்து எடுத்த உடனே ஆன் பண்ணோன்னே அதுல பேட்டரி பேக்கப் கொஞ்சமாச்சு இருக்கணும். சுத்தமா பேட்டரி பேக்கப் இருக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு பேட்டரியுமே ஃபுல்லா ட்ரைன் பண்ணா அதோட பேட்டரி லெவல் வந்து டீக்ரேட் ஆயிடும். அதுதான். பட் லாஸ்ட் டைம் நான் எடுத்து ஆன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா லேப்டாப் ஆன் ஆகல. சார்ஜ் போட்டு ஆன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அப்படி இருக்காது அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த டைமும் அதே தான் நினைக்கிறேன். பேட்டரி ஃபுல்லா டீக்ரேடடா இருக்கு. ஸோ அதனால ஆன் பண்ண ஆன் ஆகல. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு சார்ஜரை போட்டு தான் ஆன் பண்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஸோ நான் ரெடியா பக்கத்துலேயே வச்சிருக்கேன். ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி ப்ளீடிங் இஷ்யூ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இதோட செட்டப் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour எடுக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஸோ நான் செட்டிங் எல்லாம் பக்காவா முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸ்பைடிஸ் ஃபைனலா செட்டப் அண்ட் அப்டேட்லாம் முடிஞ்சு நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 3.1 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு USB போர்ட் தான். அதனால உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீட்லாம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு லேப்டாப் ஆன்ல இருக்குன்னு ஒரு இண்டிகேஷனுக்காக லைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வென்டிலேஷனுக்கான ஹோல்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு SD கார்டு போறதுக்கான, அதாவது பெரிய சைஸ் SD கார்டு போறதுக்கான SD கார்டு ஸ்லாட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு HDMI போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல திரும்பவும் இன்னொரு USB போர்ட் 3.1க்கான போர்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டைப் C போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜிங் அடாப்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜிங் லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்காகவும் இந்த போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஒயர் ஹெட்செட் அதெல்லாம் இருக்குங்கிறப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
இப்போ ஃப்ரண்ட்ல லேப்டாப்போட கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க உங்ககிட்ட எக்ஸ்டர்னல் கீபோர்ட்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா மோஸ்டா ஒரு சில லேப்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் கீபோர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு எக்ஸ்டர்னல் கீபோர்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இதுல அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டு வெளியே எங்கேயாவது ஈஸியா கொண்டு போறீங்கிறப்போ எக்ஸ்டர்னல் கீபோர்டு இல்லாம இதுல இருக்க கீபோர்டே நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே அப்படியே நமக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய மவுஸ் பேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, டச் பேட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல யூஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு. ஸோ எனக்கு இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையான்னு தெரியல, மேபி உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் யூஸ் பண்றது தான் பிடிக்கும். ஸோ நான் இதுலயுமே அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜெப்ரானிக்ஸோடது. ஸோ அதனால எனக்கு இதுல அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வரல. இதை தவிர்த்து இந்த ட்ராக் பேட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பீடு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நீங்களே பாருங்க இப்படிதான் இருக்கு, ரொம்பவுமே ஸ்பீடாவே தான் இருக்கு. இதை தவிர்த்து இதுல ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா இன்டெலோட i5 ப்ராசஸர் தான் இதுல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டெலோட i5 ப்ராசஸர் எச் சீரிஸ் தான் இருக்கு. ஸோ இதனால ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு கிரியேட்டருக்கான லேப்டாப். கிரியேட்டர் அப்படி இல்லைன்னா கேமிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே சூட் ஆகும். ஸோ அவங்களுக்கான லேப்டாப் தான் இது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுல NVIDIA-க்கான கிராஃபிக் கார்டு செப்பரேட்டா டெடிகேட்டடா இதுக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு இன்டிகிரேட்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெஸ்டா இருக்கும், நமக்கு எடிட் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை கேமிங் பண்றதுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லிட்டை பார்த்தீங்கன்னா நீங்க 180 டிகிரி வரைக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்க இது பண்ணிக்க முடியும். இதோட ஹிஞ்சை வந்துட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஃபுல் கீபோர்ட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பிசிக்கல் வெப்கேம் ஷீல்டு இருக்கு. அதான் நீங்க யூஸ் பண்ணாத நேரத்தில் அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும், யூஸ் பண்ற நேரத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான இது இருக்கு. கேமராவோட கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். கேமராவோட கிளாரிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ 720 பிக்சல் தான், பட் அப்படி இருந்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ். அதாவது i5 12th ஜென்னுக்கான ப்ராசஸர் இருக்கு, 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 512 GB வந்துட்டு SSD-யும் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த லேப்டாப்ல ஆசஸோட ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா. இதை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க இது வழியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதோட பேட்டரியோட ஹெல்த் எல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுல செப்பரேட்டா பாத்தீங்கன்னா பேட்டரி கேர் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பை சார்ஜரை நீங்க எவ்வளவு நேரம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் 80% மேல உங்க லேப்டாப்பை சார்ஜ் பண்ணவே விடாது. ஸோ இதனால வந்துட்டு 80% அப்புறம் பைபாஸ் பண்ணிடும், பேட்டரியை பைபாஸ் பண்ணிட்டு டேரக்டா வந்துட்டு சார்ஜர்ல இருக்க பவர் மூலமாவே இந்த லேப்டாப் கட் பண்றதுனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். தவிர்த்து சிஸ்டம் டயக்னோஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க செக் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும், ஃபுல்லா உங்க சிஸ்டம் மொத்தமா செக் பண்ணிட்டு இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பேட்டரியில இருந்து டிரைவர்ல இருந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது எரர் இருக்கான்ற ரிசல்ட் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு 1 கிளிக்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது ஒரு ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ப்ராசஸரோட யூசேஜ் அந்த ஜிபியோட யூசேஜ், ஃபேனோட ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இது மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போதைக்கு பேசிக் யூசேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது MS ஆஃபீஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த லேப்டாப்ல இன்பில்டா பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸுக்கான சாஃப்ட்வேர் எதுவுமே கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இல்லை கேமிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இன்பில்டா வரல. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த லேப்டாப் எப்படி பண்ணுது, நிஜமாவே இது ஒரு கிரியேட்டருக்கான லேப்டாப் தானா இல்லை கேமருக்கான லேப்டாப் தானான்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணுமான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெக் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.